Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. ஒரு நாளைக்கு 8 கூட்டம், 6 வாகன பரப்புரை, 2 பொதுக்கூட்டம், ஒவ்வொரு கூட்டத்திலையும் 1 மணி நேரம் பேசுறாரு. இது வரைக்கும் மொத்தமாகவே இந்த 20 நாள் தேர்தல் தேதி அறிவிச்சு 20 நாள் ஆச்சு. நான் எனக்கு விமர்சனம் இருக்கு, ஆனாலும் சொல்றேன். ஐயா ஸ்டாலின் அவர்கள் காலையில வாக்கிங் போய் ஓட்டு கேட்கிறாரு. 74 வயசு. விமர்சனம் வைக்கிறோம், ஆளுங்கட்சியின் மீது எதிர்ப்பு இருக்கு, ஆனாலும் காலையில வாக்கிங் போகும்போது ஓட்டு, மாலையில பொதுக்கூட்டம் பேசுறாங்க, நாடு முழுக்க பயணிக்கிறாங்க. நேத்து விருதுநகர்ல பொதுக்கூட்டம் பேசிட்டு திருப்பி மதுரையில படுக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி காலையில வாக்கிங் போகும்போது ஓட்டு கேட்கிறாரு, திருப்பி போய் நிக்கிறாங்க, உழைக்கிறாங்க. அந்த அவங்க மீது விமர்சனம் இருக்கு, அது எதிர்ப்பு இருக்கு, எல்லாத்தையும் தாண்டி உழைக்கிறாம அதை நிக்கணும் நான் ஆசைப்படுறேன். நீங்க என்ன பண்றீங்க? நான் வருவேன், கையை காட்டுவேன், கூட்டம் கூடிரும், அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. இது ஒரு கற்பனாவதான். உண்மையை சொல்ல போனா விஜய் ஒரு பெரிய கற்பனையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இதை விட பெரிய நடிகர், இவர் பெரிய நடிகர் சொல்றாங்க இல்லையா, இதை விட பெரிய நடிகர் ஏன் இந்தியால உலகத்திலே பெரிய நடிகர் ஒத்துக்கொண்ட ஒரு நடிகர் 1988ஆம் ஆண்டு கட்சி தொடங்குறாரு. தன் சொந்த சமூகம் அதிகமா இருக்கக்கூடிய திருவையாறுல போட்டி போறாரு. ஜானகி அணியோடு சேர்ந்து 55 இடங்களை கூட்டின்னு வைக்கிறார். 55 இடங்களையும் டெபாசிட் காலி. ஐயா சிவாஜி கணேசன் என்னாச்சு? ஜனதா தளத்தோட கட்சியை ஒப்படைச்சு அப்படியே முடிச்சிட்டாரு. அவரும் எம்ஜிஆருக்கு இணையான கிரேஸ் உள்ள ஒரு நடிகர் தான். அன்னைக்கு எம்ஜிஆருடைய அரசியல் வாரிசுன்னு ஒருத்தர் அறியப்பட்டாரு. எம்ஜிஆர் இவர்தான் என்னுடைய அரசியல் வாரிசுன்னு அறிவிச்சிட்டாரு. பெண்கள் மத்தியில் அவருக்கு ஒரு பெரிய கிரேஸ். சாதாரண குடும்ப பின்னணியிலிருந்து தனியா திரைப்படத்தை இயக்கி அவருடைய திரைக்கதை போல தமிழ்நாட்டிலே திரைக்கதை இல்லம்பாங்க. முருகக்கானாலே அவர் ஞாபகம் தான் வரும். அப்படிப்பட்ட ஒரு நடிகர் கட்சி தொடங்குறாரு. எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்ற கழகம் சொல்லி ஆரம்பிக்கிறார். மதிப்புக்குரிய அண்ணன் பாக்கியராஜ் அவர்கள் என்னாச்சு? திருப்பி அதிமுக சேர்ந்து, திருப்பி திமுக சேர்ந்து, திருப்பி அதிமுக சேர்ந்து அரசியலே வேணாண்டு போயிட்டாப்ல. அதே போல சொல்றேன், அதே போல கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம், பாடலு, ஒளிப்பதிவு, தயாரிப்பு, நடிப்பு 12 டிபார்ட்மெண்ட் போட்டு ஒருத்தர் ரஜினி படம், கமல் படம் வந்தாலும் ஒருத்தன் படம் நிற்கும். வாடா என் மச்சி, வாழைக்கா பச்சி, ஓ உடம்ப பிச்சி, போட போறேன் பச்சின்னு கொண்டாடுனான். யாரா அவன் ஒருத்தன் வந்திருக்காண்டா கும்பகோணத்துக்காரன்னு கிளர்ந்து எழுந்தான். அவருக்கு அவ்வளவு கிரேஸ். காதலன், அதாவது காதலன், காதலிகள், பெண்கள், ஆண்கள்லாம் 90s இந்த 80s கிட்ஸ் எல்லாம், என் தாய்மாமெல்லாம் பெரிய ரசிகர் டி ராஜேந்தருக்கு போய் நின்னாங்க. அப்படி எல்லாரும் இப்படி தலையை கோதுனாங்க. அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு, லட்சிய திமுகன்னு. என்னாச்சு? திருப்பி அதிமுக சேர்ந்து, திருப்பி திமுக சேர்ந்து, இப்போ எங்க இருக்காருன்னே தெரியாம இருக்காரு. சமீபத்துல இவர் நடிப்பாரு, இவர் டான்ஸ் ஆடுவார்னா அவரை மாதிரி நடிக்க, அவரை மாதிரி டான்ஸ் ஆட இந்தியாவிலே ஆள் கிடையாது. இவராது நார்மலா ஆடுவார், அவர் டான்ஸ் மாஸ்டர். இவராது ஒரு அவதாரம், அவர் 10 அவதாரம். 52 வருஷமா சினிமால. 5 வயசு குழந்தையா இருக்கும் போத அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே அன்புடனே ஆதரிக்கும் தெய்வமும் நீன்னு களத்தூர் கண்ணம்மாள் இல்லையா? அதான் சொல்றேன், களத்துல நிக்கல. களத்தூர் கண்ணம்மாள் ஆரம்பிச்சு 150 படம் நடிச்சு தமிழ்நாட்டுல கமலஹாசன் தெரியாத ஆளே கிடையாது. கட்சி ஆரம்பிச்சாரு. அவருக்காவது ஒரு சென்டரிசம் அப்படிங்கிற ஒரு கோட்பாடாது இருந்துச்சு. அது நமக்கு ஆழம் தான். படம் புரியுதுக்கு 15 வருஷம் ஆன மாதிரி அந்த கொள்கை புரியவே இல்லை. விரும்மாண்டி படத்தையே இப்பதான் உட்காந்து டீகோட் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. அப்ப அந்த கொள்கை புரியல. வந்தாரு, பெரிய கூட்டம், டார்ச் லைட் எடுத்து இந்த ரிமோட் எடுத்து டிவியை உடைச்சாரு. உடைச்சு அப்படி பண்ணாரு, எல்லாம் பண்ணாரு. என்னாச்சு? திமுகவை, அதிமுகவை, பாஜகவை எதிர்ப்பதே என்னுடைய கொள்கை என்று வந்த பெருமதிப்பிற்குரிய அண்ணன் கமலஹாசன் இன்னைக்கு திமுக போய் கூட்டணி வைத்து ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காக முடிச்சிட்டாரு. அவருக்காவது ராஜ்யசபா சீட்டு கிடைச்சது, இவருக்கு என்ன கிடைக்கும்? அப்போ நடிகர்கள் வந்தா ஒரு கிரேஸ் இருக்கும். பிரஜா ராஜ்யம் 2008ல இதை விட பல மடங்கு கூட்டம். மெகா ஸ்டார், குடும்பமே சினிமா ஃபேமிலி. ஆந்திராவில் அவருடைய சமூகம் தான் பெரும் சமூகம். அப்படிப்பட்ட எல்லா பெரும்பான்மையும் இருக்கு. பெரிய பண வசதி, படை வசதி. 10 லட்சம் பேர் திரண்டா மாநாடு, கிண்ண சாதனை. ஒவ்வொரு கூட்டத்துக்கும் திரண்டா. பெரிய கூட்டம். 18 எம்எல்ஏக்களை அடைஞ்சாரு. அவரும் எம்எல்ஏ ஆனாரு. கடைசியா 5 ஆண்டுகள்ல ஒரு கூட்டத்துல போய் கூட்டணி வைக்கலான்னு பேசுறாரு. பேசின உடனே ஒரு செருப்பு சிரஞ்சீவியோட கன்னத்துல விழுது. இவ்வளவு பெரிய கிரேசி, எவ்வளவு கைத்தட்டல், எவ்வளவு ஆர்ப்பரிப்பு, எவ்வளவு கட் அவுட், எவ்வளவு பாலாபிஷேகம். செருப்பு தூக்கி ரசிகன் எரிஞ்சிட்டான்னு வீட்டுக்கு போனாரு, கட்சியை கலைச்சாரு, கொண்டு போய் காங்கிரஸ்ல ஒப்படைச்சாரு, முடிச்சிட்டாரு கதையை. அவரை விட நீங்க சிரஞ்சீவியை விட நீங்க பெரிய ஆளா? இப்படி நடிகர்கள் வந்தால் உண்மையிலே இன்னைக்கு மதிப்பிற்குரிய சகோதரர் அஜித் அவர்கள் வந்தாலும் ஒரு கூட்டம் கூடும். தனுஷ் அவர்கள் இட்லி கடை ஆடியோ லான்ச்சு அங்க எங்க நம்ம கோயம்புத்தூர்ல கூட்டம் கூடிச்சு. இல்ல இந்த ஒப்பீடு எல்லாருமே சொல்றாங்க, அஜித் வந்தா அந்த கூட்டம் வரும், தனுஷ் வந்தா கூட்டம் வரும் அப்படின்றது. ஆனா இது மாதிரி கூட்டம் வராது, ஒழுக்கமான கூட்டம் வரும். அஜித் வந்தா இது ஒரு ஒழுக்கம் கட்ட கூட்டம். தேர்தல் அரசியலுக்கு வந்துட்டாரு. ஹிமாயின் அவர்கள் தான் அடிக்கடி சொல்லுவாங்க, இப்ப தமிழ்நாட்டுல எவ்வளவு இஸ்லாமியர் இருக்காங்க அப்படின்னு கணக்கெடுப்பு எடுத்துடலாம், எவ்வளவு இந்துக்கள் இருக்காங்கன்னு கணக்கெடுப்பு எடுத்துடலாம்.
எவ்வளவு புலிகள் இருக்கு அப்படின்னு கணக்கெடுப்படுத்தலாம், எவ்வளவு மான்கள் இருக்கு, மயில்கள் கணக்கெடுப்படுத்தலாம். ஆனா எவ்வளவு தற்கொலை இருக்கான்னு கணக்கெடுப்பை எடுக்க முடியாம நாங்க திணறிட்டு இருந்தோம். அதை அவர் இவ்வளவு தற்கொலை இருக்கான்னு காட்டியிருக்காரு. தமிழ்நாட்டில் ஒரு சோசியல் டஸ்ட், சமூக அழுக்குகள், எந்த விதமான சமூக பொறுப்பும் இல்லாத இளைஞர். நீங்க சொன்னீங்க இளைஞர்கள், எங்ககிட்ட இருக்கிற இளைஞர்கள் கொள்கை பிடிப்பு கொண்ட, சமூக அக்கறை கொண்ட, சமூக பிடிப்பு கொண்ட, தமிழ் பற்று கொண்ட இளைஞர்கள். ஆனா அவர்கிட்ட இருக்கிற இளைஞர்கள் எப்படிப்பட்ட இளைஞர் தெரியுமா? எங்க விஜயனாவுக்கு நாங்க தங்கச்சியா இருந்தா தங்கச்சியா இருப்போம், அக்காவா இருந்தா அக்காவா இருப்போம், இல்லைன்னா அவருக்கு அப்படின்னு பேசக்கூடிய இளைஞர்கள். ஒரு குப்பை கூட்டுறவன் 10 பொண்டாட்டி வச்சுக்கிறான், பெருக்கிறவ 5 பொண்டாட்டி வச்சுக்கிறா, விஜய் நாய் வச்சா என்ன தப்பு, பல்லு இருக்கு, இப்படி பேசுறாங்க. ஒரு பொது சமூகத்தோட பொண்ணு பேசுது. நான் செத்துட்டா என் புதகுலிக்குள்ள விஜய் நான் போட்டோ போட்டு மூடிருங்கன்னு ஒரு பொண்ணு சொல்லுது. நான் 24 வருஷமா விஜய் நான் லவ் பண்ணிட்டு இருக்கேன், அது அவங்க அப்பாவுக்கும் தெரியும் ஒரு பொண்ணு பேசுது. எனக்கு என் மாமாவை விட விஜய் மாமாவை தான் பிடிக்கும் அப்படின்னு ஒரு பொண்ணு பேசுது. இதுதான் இந்த இளைஞர்களா? இதை எங்களோட ஒப்பிட பாக்குறீங்களா நீங்க? எங்கள் இளைஞர்கள் தமிழையும் எங்கள் தலைவனையும் நேசித்து இந்த சமூகத்துல ஏதாவது ஒரு நல்ல மாற்றம் நிகழ்ந்துராதா? தமிழ் பாதுகாக்கப்பட்டாதா? இயற்கை வளங்கள் பாதுகாக்கப்பட்டாதா? கல்வியும் மருத்துவமும் பொதுவுடைமையாக்கப்பட்டு இலவசமா கிடைச்சிராதா? தூய குடிநீர் அனைவருக்கும் கிடைச்சிராதா? ஆற்றுமல் கொள்ளை தடுக்கப்பட்டாதா? கனிமவள கொள்ளை தடுக்கப்பட்டாதா? தமிழ்நாட்டுடைய நாசக்கார திட்டங்களா இருக்கக்கூடிய இந்த ஸ்டெர்லைட், மீத்தேன் போன்ற திட்டங்கள் தமிழ்நாட்டிலிருந்து அகற்றப்பட்டாதா? 8 வழிச்சாலை தமிழ்நாட்டுக்கு வராமல் தடுக்கப்பட்டாதா? பரந்தூர் விமான நிலையம் வராமல் அந்த பரந்தூர் மண் பாதுகாக்கப்பட்டாதா? கச்சத்தீவு மீட்கப்பட்டு என் மீனவரன் பாதுகாக்கப்பட்டாதா? காவிரி பிரச்சனை தீர்க்கப்பட்டு என்னுடைய டெல்டா, இப்படி நினைக்கக்கூடிய இளைஞர்கள் எங்கள் Satyabama Institute of Science and Technology. Chennai and Sri Perumbudur.